நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட். வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி 17 அன்று பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்களாக உள்ளன. 1981 பாரிஸ் ஹில்டன் என்பவர் பிப்ரவரி 17 அன்று பிறந்தவர். அமெரிக்க மாடல் மற்றும் நடிகை, பாடகி. 1963 மைக்கேல் ஜோர்டான், அமெரிக்க கூடைப்பந்து வீரர் மற்றும் நடிகர். 1949 பிரெட் ரீட், ஆங்கில கிட்டார் இசைக்கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர். 1904 ஹான்ஸ் மோர்கெந்தாவ், ஜெர்மன் தத்துவஞானி. 624 வு ஜெட்டியன், சீன பேரரசி. இந்திய வரலாற்றில் புத்து பகத் என்பவர் இந்திய வரலாற்றில் ஒரு பிரபலமான புரட்சியாளராக அறியப்படுகிறார். அவர்களின் போராட்டம் பிரிட்டிஷ் நில உரிமையாளர்கள் மற்றும் வட்டிக்காரர்களால் செய்யப்படும் கொடுங்கோன்மை மற்றும் அநீதிக்கு எதிரானது. அவர் பிப்ரவரி 17 1792 அன்று ஜார்க்கண்டின் ராஞ்சியில் பிறந்தார். சர்தான் பூரன் சிங் இந்தியாவின் புகழ்பெற்ற கட்டுரையாளர்களில் ஒருவர். அவர் ஒரு தேசபக்தர், கல்வியாளர், ஆசிரியர், விஞ்ஞானி மற்றும் எழுத்தாளராகவும் இருந்தார். இதனுடன் அவர் பஞ்சாபின் நன்கு அறியப்பட்ட கவிஞராகவும் இருந்தார். நவீன பஞ்சாபி கவிதையின் நிறுவனர்களில் பூர்ணா சிங் ஒருவர். அவர் பிப்ரவரி 17 1881 பிறந்தார். ஜிபானந்த தாஸ் ஒரு பிரபல வங்காள கவிஞர் மற்றும் எழுத்தாளர். கவிதையில் கதை பாணியின் கட்டமைப்பை அறிமுகப்படுத்திய ஒரு வங்காள கவிஞர் அவர். அவரது நாவல்கள் மற்றும் கதைகள் வங்காள பகுதி மக்களிடையே ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளன. 1955 ஆண்டில் சிறந்த கவிதைக்கான சாகித்ய அகாடமி விருது அவரது மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டது. ரவீந்திரநாத்திற்கு பிறகு ஜீவானந்த தாஸ் ஜியின் கவிதை வங்காள சமூகத்தின் பல தலைமுறைகளை மயக்கியது. இவர் 1899 அன்று வங்காளத்தில் பிறந்தார். பிப்ரவரி 17 1954 அன்று ஆந்திராவின் தற்போதைய முதலமைச்சர் கல்வகுந்தலா சந்திரசேகர ராவ். அவர் தெலுங்கானா ராஷ்டிர சமிதிக்கு தலைமையாக இருக்கிறார். தனி தெலுங்கானா ராஷ்டிர இயக்கத்தின் முக்கிய ஆர்வலராகவும் அவர் அறியப்படுகிறார். சந்திரசேகர்ஜி 15வது மக்களை உறுப்பினராக உள்ளார். அவர் மத்திய தொழிலாளர் மற்றும் திட்டமிடல் அமைச்சர் பதவியையும் வகித்துள்ளார். அவர் பிப்ரவரி 17 1954 அன்று ஆந்திராவின் மேடக் மாவட்டத்தில் பிறந்தார். பிப்ரவரி 17 பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்க. வாசுதேவ் பல்வந்த் பட்கே பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக ஆயுதமேந்திய கிளர்ச்சியை ஏற்பாடு செய்த இந்தியாவின் முதல் புரட்சியாளர். வாசுதேவ் பல்வந்த் பட்கே மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் உள்ள ஷிர்தேவ் என்ற கிராமத்தில் பிறந்தவர். 1857 ஆண்டு முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட புரட்சியின் தோல்விக்கு பிறகு பெரும் சுதந்திர போரின் முதல் தீப்பொறியை பற்ற வைத்தார் பட்கே. அவர் பிப்ரவரி 17 1883 அன்று இறந்தார். பெரின் பென் முதலில் ஒரு புரட்சியாளராகவும் பின்னர் மகாத்மா காந்தியின் சீடராகவும் இருந்தார். பெரின் பென் அவர் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். பெரின் பென் 1930 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மும்பை பிரதேச காங்கிரசின் சங்கர்ஷ் சமிதியின் முதல் பெண் தலைவராக இருந்தார். பெரின் பென் காந்தி சேவா சேனாவின் செயலாளராக பணியாற்றினார். சுதந்திரத்தின் ஆரம்ப ஆண்டுகளில் பெரின் பெண்ணுக்கு ஜனாதிபதியால் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அவர் பிப்ரவரி 17 1958 அன்று இறந்தார். கைலாஷ் நாத் கட்ஜூ மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர். ஜனவரி 1957 முதல் மார்ச் 1962 வரை மத்திய பிரதேசத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். அவர் பல புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கும் அவர் சிறப்பு பங்களிப்பை செய்தார். அவர் பிப்ரவரி 17 1968 அன்று இறந்தார். கர்பூரி தாக்கூர் ஒரு இந்திய சுதந்திர போராட்ட வீரர், ஆசிரியர், அரசியல்வாதி மற்றும் பீகாரின் முன்னாள் முதல்வர் ஆவார். அவரின் புகழின் காரணமாக அவர் ஒரு ஜனநாயக வெகுஜன நாயகன் என்று அழைக்கப்பட்டார். இவர் 1988 அன்று பிப்ரவரி 17 இறந்தார். 1673 மோலியர் பிரெஞ்சு நாடக ஆசிரியர் மற்றும் நடிகர் இந்த நாளில் இறந்தார். ஹென்ரிச் ஹெய்ன் ஜெர்மன் கவிஞர் 1856 பிப்ரவரி 17 இறந்தார். தெலோனியஸ் மோன்க் அமெரிக்க பியானோ கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் 1982 இறந்தார். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இந்திய அமெரிக்க தத்துவ ஞானி மற்றும் எழுத்தாளர் 1986 இறந்தார். 1998 எர்ன்ஸ்ட் ஜூங்கர் ஜெர்மன் எழுத்தாளர் இன்றைய தினத்தில் பிப்ரவரி 17 இறந்தார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் பிப்ரவரி 17 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள். பிப்ரவரி 17 1370 ருடாவ் போரில் ஜெர்மனி
லிதுவேனியாவை தோற்கடித்தது. 1670 சிங்காகட் கோட்டையை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முகலாயர்களிடமிருந்து கைப்பற்றினார். 1698 அவுரங்கசீப் ஜின்ஜி கோட்டையை கைப்பற்றினார். 1813 ரஷ்யா பிரான்சுக்கு எதிராக போரை அறிவித்தது. 1867 முதல் கப்பல் சூயஸ் கால்வாய் வழியாக சென்றது இன்றைய தினம். 1878 ஆண்டு பிப்ரவரி 17 சான் பிரான்சிஸ்கோ நகரில் முதல் தொலைபேசி பரிமாற்றம் திறக்கப்பட்டது. 1882 முதல் தேர்வு போட்டி சிட்னி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது. 1888 ஜெர்மன் அமெரிக்க இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஓட்டோ ஸ்ட்ரென் பிறந்தார். 1915 மகாத்மா காந்தி முதல் முறையாக சாந்திநிகேதனுக்கு விஜயம் செய்தார். 1927 தேஜஸ்வினி வேடத்தில் தீனநாத் மங்கேஷ்கர் நடித்தார். வீர் வாமன் ராவ் ஜோஷி எழுதிய ரெண்டு டுபி நாடகம் மும்பையில் பயன்படுத்தப்பட்டது. 1931 வைஸ்ராயின் இல்லத்தில் காந்திஜியை லார்ட் இர்வின் வரவேற்றார். 1933 பிப்ரவரி 17 அமெரிக்காவின் வாராந்திர பத்திரிகை நியூஸ் வீக் வெளியிடப்பட்டது. 1934 பெல்ஜிய மன்னர் முதலாம் ஆல்பர்ட் மலையேறும்போது இறந்தார். பிப்ரவரி 17 1947 சோவியத் யூனியனில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஒலிபரப்பு தொடங்கப்பட்டது. 1955 சீன நாவலாசிரியர் மற்றும் சிறுகதை எழுத்தாளர் மோ யான் பிறந்தார். 1970 இஸ்ரேலிய எழுத்தாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஷுமுவேல் யோசெப் அக்னான் இறந்தார். 1972 பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஐரோப்பிய சமூகத்தில் இணைவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது. 1973 பிரேசிலிய இசையமைப்பாளர், புல்லாங்குழல் கலைஞர் மற்றும் சாக்சபோனிஸ்ட் பிட்ச் சிங்குயின் கா இறந்தார். 1979 பிப்ரவரி 17 சீன ராணுவம் வியட்நாமை ஆக்கிரமித்தது. 1983 நெதர்லாந்து அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. 2004 பூலாந்தேவி கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான ஷம்ஷேர் சிங் ராணா திகார் சிறையிலிருந்து தப்பினார். 2005 வங்காளதேச எழுத்தாளர் தஸ்லிமா நஹீன் இந்திய குடியுரிமையை நாடினார். 2007 அப்போதைய அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஹிலாரி கிளின்டன் ஈராக்கில் இருந்து துருப்புக்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். 2008 அனில் அம்பானி குழுமம் ரிலையன்ஸ் பவரின் அனைத்து விளம்பரதாரர் அல்லாத பங்குதாரர்களுக்கு இலவச போனஸ் பங்குகளை வழங்குவது குறித்து பரிசீலிப்பதாக அறிவித்தது. 2014 கடைசிகட்ட வாக்குப்பதிவு முடியும் வரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை ஒளிபரப்ப தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. 2014 சவுதி அரேபியாவின் சோமையா ஜிபார்டி நாட்டின் முதல் பெண் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். 2016 துருக்கிய தலைநகர் அங்காராவில் குர்திஷ் போராளிகள் காமா குண்டுவெடிப்பை நடத்தினர். இதில் 28 பேர் கொல்லப்பட்டனர். அடுத்ததாக பிப்ரவரி 17 மிகவும் முக்கியமான நாட்களாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அப்படி முக்கியமான நாள் என்ன நாள்? சீரற்ற கருணை செயல்கள் தினம். பிப்ரவரி 17 அன்று சீரற்ற கருணை செயல்கள் தினம். இந்த நாள் கதவை திறந்து வைத்திருப்பது போன்ற சிறியதாக இருந்தாலும் சரி, சமூகத்தில் தன்னார்வ தொண்டு செய்வது போன்ற பெரிய செயலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு கருணை செயல்களை செய்ய மக்களை ஊக்குவிக்கிறது. உலக மனித ஆவி தினம். வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதில் நேர்மறை, இரக்கம் மற்றும் உள் வலிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மனித ஆவியின் மீள்தன்மை மற்றும் வலிமையை கொண்டாடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் உலக மனித ஆவி தினம். தேசிய முட்டைக்கோஸ் தினம். மற்ற இரண்டை போல பரவலாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் தேசிய முட்டைக்கோஸ் தினம் இந்த பல்துறை காய்கறியையும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு உணவு வகைகளில் அதன் பல சமையல் பயன்பாடுகளையும் இந்த நாள் கொண்டாடுகிறது. பிப்ரவரி 17 தேசிய கஃபே ஓலைட் தினம். பிப்ரவரி 17 நோவா ஸ்கோடியா பாரம்பரிய தினம். பிப்ரவரி 17 அன்று தேசிய பொது அறிவியல் தினம். நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றிய ஆய்வு, கண்டுபிடிப்பு மற்றும் ஆழமான புரிதலுக்கு எரிபொருளாக இருக்கும் ஆர்வத்தையும் அதனுடைய வளர்ச்சியையும் குறிக்கக்கூடிய தேசிய பொது அறிவியல் தினம் இந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்தது பிப்ரவரி 17 தீவுவாசிகள் தினம், கொசோவோ சுதந்திர தினம், தேசிய டென்னிஸ் தொழில்முறை தினம் போன்றவை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. டென்னிஸ் உலகில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலரே இணையற்ற தேர்ச்சியை கொண்டுள்ளனர். அவர்களின் திறமைகளும் அர்ப்பணிப்பும் இந்த டென்னிஸில் ஒரு தொழில்முறையாக வளர்ந்து இருக்கிறது. உலக சுற்றுலா மீள்தன்மை தினம் பிப்ரவரி 17. அடுத்ததாக சாம்பியன் நண்டு பந்தய தினம், டெய்சி
கேட்ஸ் அண்ட் பேட்ஸ் தினம், உலக மனித ஆன்மா தினம். ஒரு பெரிய விஷயத்துடனான ஆழமான தொடர்பு ஆழ்ந்த அமைதியையும் நிறைவையும் தருகிறது. ஆன்மாவை பேணி வளர்ப்பது மிகவும் முக்கியம். உலக மனித ஆன்மா தினம் பிப்ரவரி 17 எனது வழிநாள். ஒரு முன்னோடியாக ஒரு குறிக்கோளை கொண்ட ஒரு கிளர்ச்சியாளராக இருங்கள் என்பது எனது வழிநாள். ஒன் வே அனலாக் டு டிஜிட்டல் டிவி தினம் பிப்ரவரி 17. அடுத்ததாக பிப்ரவரி 17 குடும்ப தினம். துன்பத்திலும் அவர்கள் தம் பக்கத்திலேயே நின்று, துன்பத்திலும் இன்பத்திலும் அவர்கள் நம் பக்கத்திலேயே நின்று ஏற்றுக்கொள்ளுதல், மன்னிப்பு மற்றும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்துதல். இது குடும்ப தினம். தேசிய முட்டைக்கோஸ் தினம். அடுத்ததாக பிப்ரவரி 17 ஜனாதிபதிகள் தினம். தலைவர்களின் சாதனைகள் இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. கொடிகள் உயர பறக்கின்றன. ரியல் பிரெட் வாரம் பிப்ரவரி 15 முதல் பிப்ரவரி 23 வரை ரியல் பிரெட் வாரம் இந்த நாளில் இருந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை வாரம் பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 23 வரை அறிவு மற்றும் வாழ்க்கை முறை தேர்வுகள் மூலம் நல்வாழ்வை மேம்படுத்துதல் மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கை வாரம். மற்றும் ஒரு வரலாற்று பக்கங்களில் நாளை சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. மை சிட்டி மை பிரைட். நன்றி.